நாம் நின்றவாறே தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி சகல உண்மைகளுக்கும் ஊற்றாக விளங்குகிற அன்பு கடவுளை, இதோ திருவசனத்தை தியானிப்பதற்காக தொடங்குகிற இந்த வேளையில் உடைய தூய ஆவியான உடைய துணையை எங்களுக்கு தந்தது. உமது ஆழ்ந்த சத்தியங்களை உள்வாங்கிக் கொள்ளவும் அதன் வழியில் சிந்திக்கவும் செயல்படவும் எங்களுக்கு ஆசிரியத்தார். கண்களில் பெருமானத்தாவே அடியனுடைய வார்த்தைகளும் இங்கே இருக்கிற மக்களின் நினைவுகளும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாக இருப்பதாக. சபையில் கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் மக்களாகி உங்கள் எல்லோரையும் ஆண்டவரின் திருப்பெயரால் நான் வாழ்த்தி தாராளமாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான தொடக்கம். இந்த வருஷத்தினுடைய அட்வென்ட் காலங்களுக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். இன்று முதல் திருச்சபையினுடைய நாட்காட்டியில் சர்ச் கேலண்டரில் அட்வென்ட் காலங்கள் தொடர்கிறது. சர்ச் கேலண்டரில் சில முக்கியமான காலங்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கிறோம். எபிஃபனி, ஈஸ்டர், லென்ட், இப்படி பல சர்ச் கேலண்டரில் குறிப்பிடப்படுகிற ஒவ்வொரு காலங்களும் மிக முக்கியமானது. அதில் ஒரு காலம்தான் அட்வென்ட் காலம். அட்வென்ட் என்ற சொல் அட்வென்டஸ் என்கிற லத்தீன் சொல்லிலிருந்து வருகிறது. அட்வென்டஸ் என்றால் கிரேக்கத்திலே பரூசியா என்று சொல்லுகிற சொல்லில் லத்தீன் சொல்லுவது. பரூசியா என்றால் அரைவல், வருகை என்று பொருள். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற ஒரு சமூகம். கிறிஸ்து எப்போது வருவார்? கிறிஸ்து அறிவித்த செய்தியான இறை அரசு, கடவுளின் ராஜ்யம் முழுமை பெறுகிற போது கிறிஸ்து வருவார் என்பது நம் நம்பிக்கை. கிறிஸ்துவினுடைய வருகை அவர் அறிவித்த இறையாளுகையின் நிறைவேறுதலில் தான் இருக்கிறது. ஆகவே திருச்சபை என்பது கிறிஸ்து வர வேண்டும் என்று காத்திருக்கிற ஒரு காத்திருப்பு சமூகமாக இருப்பதால் கிறிஸ்து வருவதற்கான வேலைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு திருச்சபைக்கு இருக்கிறது. என்ன பொறுப்பு? இறையரசு முழுமையடைகிற பொழுதுதான் கிறிஸ்து வருவார் என்றார். இயேசு அறிவித்த இறை அரசுக்கான செயல் திட்டங்கள் என்ன, அதற்கான சிந்தனைகள் என்ன என்பதை சிந்தித்து திருச்சபை கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்தும் பொருட்டு இங்கே இறை ஆளுகைக்கான வேலைகளை தொடங்க வேண்டும். அட்வென்ட் காலங்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக வெறுமனே காத்திருக்கிற ஒரு சமூகத்தினுடைய அனுசரிப்பு அல்ல. மாறாக கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்துவதற்கான வேலைகளை செய்யக்கூடிய, கிறிஸ்து அறிவித்த அன்பு, சமத்துவம், சமாதானம், பகிர்வு, ஒற்றுமை என்கிற இறை ஆளுகையின் மதிப்பீடுகளை செயல்படுத்துகிற அல்லது அதை நோக்கி சிந்திக்கிற, அதை நோக்கி முன்னேறி செல்லுகிற ஒரு சமூகமாகத்தான் அட்வென்ட் காலங்களுக்குள் நாம் நுழைகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் தன் சீடர்களுக்கு ஜெபிக்க சொல்லும் பொழுது இப்படி ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. கிறிஸ்து அறிவித்த இறை ஆளுகையினுடைய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சிந்திக்கிற, அவருடைய ஆளுகை வருவதில் தான் கிறிஸ்துவினுடைய வருகையும் முழுமையடையும் என்று செயல்படுகிற ஒரு சமூகமாகத்தான் அட்வென்ட் காலங்களை நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே அட்வென்ட் காலங்கள் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் காலங்கள் அல்ல. ஏதோ வெளிப்புறமாக சில அலங்காரங்களை செய்துவிட்டு போகிற காலங்கள் அல்ல. நமக்கு பிடித்த உடைகளை, உணவுகளை வாங்கி உண்பதும் போட்டுக்கொள்வதும் அந்த கொண்டாட்டம் நிறைவடைந்திருக்கிறார். மாறாக
கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற சமூகமாக அவருடைய வருகையின் காலங்களை நாம் கொண்டாட வேண்டும். So Advent season is reminding us we are waiting community for the Messiah's coming. It is not simply a waiting community, but we have to be engaged in the praxis, in the doing, in thinking, and how to make a new community in the leadership of Christ, which we call as a kingdom of God. இறை ஆளுகையின் சமூகத்தை விரைவுபடுத்துவதற்காக, அதை தொடங்கி வைப்பதற்காக, அதற்கான ஒரு முன் சுவையாக திருச்சபை இருந்து இந்த அற்புத காலங்களை கொண்டாடும். முன் சுவைனா என்ன? நீங்கள் ஒரு சாம்பார் செய்கிறீர்கள், சாம்பார் வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் ஒரு கறிக்குழம்பு செய்கிறீர்கள், கறிக்குழம்பு நன்றாக இருக்கிறதா என்று நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னமே கொஞ்சம் எடுத்து நாக்கிலே தொட்டு பார்ப்பீர்கள் இல்லையா? அப்படி இறையாளுகை என்கிற சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் சுவையாக இருக்கிற ஒரு சமூகம் தான். இறையரசில் எப்படி இருக்கும்? கடவுளின் விருப்பம் நடக்கும், கடவுளின் நீதி நிலைக்கும், அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, கடவுளின் படைப்புகள் எல்லாம் கடவுளோடு இணைந்து ஒப்புரவாக இருக்கிற நிலை, அனைத்து மக்களும் கடவுளின் விருப்பத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனோநிலை, அதுதான் இறையாளுகை. அந்த இறையாளுகை எப்படி இருக்க வேண்டும் என்பதனுடைய முன் சுவையாக திருச்சபை இந்த அன்பந்து காலங்களில் தன்னை உணரவும் அதற்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவும் வேண்டும். The church is a foretaste of the kingdom. நான் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறேன், அவர் வர வேண்டும் என்று இயங்குகிறேன். அவருடைய வருகை நாங்கள் இறையரசின் சமூகமாக ஆவதில் தான் இருக்கிறது என்றால் அதை நோக்கி சிந்திப்பதிலும் அதை செயல்படுத்துவதிலும் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்றும், இப்படி இறை ஆளுகைக்கு ஒவ்வாத விஷயங்கள் எதெல்லாம் என் உள்ளத்தில் இருக்கிறதோ, கடவுளின் விருப்பத்திற்கு எதிரானவைகள் எதையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேனோ அவைகளையெல்லாம் என்னை விற்று அப்புறப்படுத்தி நான் தூய்மை அடைய வேண்டும் என்று சிந்திப்பதற்கான காலம்தான் இந்த அட்வென்ட் காலம். அதற்குதான் வழிபாட்டு மனையிலே நேற்றைக்கு வரைக்கும் இருந்த பச்சை கலர் துணிகள் மாற்றப்பட்டு இன்றைக்கு பர்பிள் என்கிற இந்த கலரை நாம் போட்டிருக்கிறோம். அதன் பொருள் என்ன? லிட்டரேச்சர் கலர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை, ஆனால் எந்த அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆங்கிலிக்கன் லிட்டரேச்சர் கலர்ஸிலே இந்த பர்பிள் என்பது கடவுளின் விருப்பத்திற்காக என் விருப்பத்தை தியாகம் செய்வதற்கும், கடவுளின் விருப்பத்திற்கு ஆகாத விஷயங்கள் எல்லாம் எனக்குள் இருந்தால் அதையெல்லாம் களைத்து அப்புறப்படுத்துவதற்கும், நான் கடவுளோடு இணைந்து வாழுகிறேன் என்கிற உணர்வை அடைவதற்கும் தூண்டக்கூடிய ஒரு நிறமாக ஆங்கிலிக்கன் லிட்டரேச்சரில் இந்த பர்பிள் கலரை வைத்தார். That is why we use the same color in the time of Lent. அதன் பொருள் பெனிடென்ஷியல் பெனன்ஸ். எனக்குள்ளாக நான் அழுக்காக இருக்கிறேன், எனக்குள்ளாக கடவுளுக்கு விருப்பமில்லாத பல சிந்தனைகள் ஓடுகிறது, எனக்குள் ஒரு மனித திமிர் அகங்காரம் இருக்கிறது, அநீதியை குறித்து எந்த அறிவும் எனக்கு இல்லாமல் அநீதி செய்வதற்கு நான் வெறுமனே பழகிக்கொண்டேன், நானும் என்னை சுற்றி இருக்கிற இந்த சமூகமும் அழுக்கடைந்த சமூகம் என்கிற உணர்வை பெற்று நான் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சமூகத்தினுடைய உறுப்பு அல்லவா? ஆகவே நான் திருந்த வேண்டும், எனக்குள் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் கழுவ வேண்டும், நான் மீண்டும் புது பிறப்படைய வேண்டும் என்று சிந்திப்பதன் வழியாக நாம் மறுபடியும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு சமூகமாக மாறுகிறோம். அந்த மாற்றம் கிறிஸ்துமஸுக்கு முன்னால் இருக்கிற 4 வாரங்களிலும் சிந்திக்கப்பட வேண்டிய செய்தியாக தரப்படுகிறது. So Advent is not merely an outward celebration, but it is something inward. Think of yourself, reflection, retrospection. என்னை நானே உணர்வு, என்னை நானே பார்ப்பது, எனக்குள் இருக்கிற கடவுளுக்கு விரோதமான விஷயங்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்வது, முற்றிலுமாக கிறிஸ்துவின் வருகைக்கான ஒரு மனிதனாக, கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு நடந்தால் அதற்கு நான் தயார் என்று சொல்லுகிற ஆயத்தத்தை இந்த அட்வென்ட் காலங்களில் நாம் உருவாக்க வேண்டும். ஆகவே நண்பர்களே,
கிறிஸ்துமஸ் என்பது வெறுமனே ஒரு வெளிப்புற கொண்டாட்டம் அல்ல. நாம் ஒரு காத்திருப்பின் சமூகம் என்கிற உணர்வையும் அறிவையும் பெற்றுக்கொள்கிறதா? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் வருகைக்காக என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே மனித வரலாற்றில் நிகழ்ந்த கிறிஸ்துவின் வருகையை படிப்பது, அதை புரிந்து கொள்வது, அது எதற்காக, அது ஏன் நடந்தது, அதிலிருந்து வெளிப்படுகிற கடவுளின் வெளிப்பாடுகள் என்ன என்று புரிந்து கொள்வதுதான் அடிப்படையில் செய்ய வேண்டிய முதல் செயல். We are preparing for the second coming of our Lord Jesus Christ. How can we prepare for that? First we have to understand and conceive what is meant for incarnation already happened in the human history. மனித வரலாற்றில் ஏற்கனவே கிறிஸ்து வந்திருக்கிறாரே, அவர் வருகையின் நோக்கங்கள் என்ன, வந்தபோது என்ன நடந்தது, அதிலிருந்து இந்த சமூகத்திற்கு கடவுள் வெளிப்படுத்துகிற செய்திகள் என்ன, அதையெல்லாம் படித்து புரிந்து கொள்வது. ஆகவேதான் கிறிஸ்து பிறப்பை பற்றி நாம் முன்னர் அற்புத காலங்களில் சிந்திக்கிறோம். இன்றைக்கு நாம் படித்த நற்செய்தி பகுதியிலிருந்து இந்த சிந்தனையை தொடரலாம். மேசியா இந்த உலகத்தில் வரும்பொழுது நடந்த பல நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமாக லூக்கா நமக்கு தருகிற ஒரு செய்தி, இந்த மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த அட்வென்ட் காலங்களை அந்த நிகழ்ச்சி தான் தொடங்கி வைக்கிறது. கிறிஸ்து பிறப்பு குறித்த சிந்தனைகளை இந்த ஆண்டு இந்த மரியாளும் எலிசபெத்தும் தான் நமக்கு தொடங்கி வைக்கிறார்கள். மிக அழகாக, நுட்பமாக, பொய்டிக்கலாக, கவிதையாக லூக்கா அந்த பகுதிகளை எழுதியிருக்கிறார். நாம் பயன்படுத்துகிற திருமுறையில் எல்லாம் உரைநடை போலவே எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த பகுதி உரைநடை இல்லை, அது ஒரு பாடல். அது பாடல் என்பதே பலருக்கும் தெரியாது. இது ஆதி திருச்சபையில் பாடப்பட்டுக் கொண்டிருந்த பெரும்பான்மையான கேண்டிகல்ஸில் ஒன்று, பாடல்களில் ஒன்று. இரண்டு பேரும் மாறி மாறி ஒருவரையொரு வாழ்த்தி பாடுகிற பாட்டு தான் அந்த பகுதியில் வருகிறது. அது இரண்டும் வாழ்த்து பாடல்கள். மேசியாவுடைய வருகை அல்லவா, கடவுள் மனித வரலாற்றில் நுழைகிறார் இல்லையா, அதை எவ்வளவு மகத்தான உணர்ச்சிகளோடு சொல்ல வேண்டும். அதில் வெளிப்படுகிற ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவது? அதனுடைய கனம் குறையாமல், அதனுடைய அடர்த்தி குறையாமல் லூக்கா அதன் உணர்ச்சி வெளிப்பாட்டை பாடலாக வடித்திருக்கிறார். அந்த பகுதியை தான் நாம் அங்கே படிக்கிறோம். இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு சில அடிப்படையான முன் அறிமுகங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, கிமு 6வது ஆண்டில் செக்கரியா என்கிற ஒரு குரு இருந்தார். அவர் எருசலேம் ஆலயத்திலே குருத்துவ பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் எலிசபெத். இருவரும் முதிர்ந்தவர்கள், வயது சென்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் சக்கரியா ஆலயத்திலே, எருசலேம் ஆலயத்தில் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று காபிரியேல் என்கிற ஒரு தூதர் தோன்றுகிறார். தோன்றி, உனக்கு உன் மனைவி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று அவர் சொல்கிறார். இதை கேட்டவுடன் சகரியா கடவுளின் மனிதர், ஒரு குருவாக இருக்கிறவர், அடிப்படையில் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் இல்லையா? வயது முதிர்ந்து விட்டது, குழந்தைக்காக ஏங்கி காத்திருந்தோம், வரவில்லை, கிடைக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு தூதர் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். வயசான காலத்தில் கடவுள் நமக்கு இப்படி ஒரு பெரும் ஆச்சரியத்தை நிகழ்த்துகிறாரே என்று நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அதற்கு எதிர்மாறாக சக்கரியா மகிழ்ச்சி அடையவில்லை. அதான் லூக்கா சொல்லியிருக்கார். சக்கரியாவுக்கு சந்தோஷம் வரவில்லை. என்ன கேட்கிறார்? சக்கரியா கேட்கிற கேள்வி 18வது வசனம். நான் வயது சென்றவனாக இருக்கிறேன், இதை நான் எதனால் அறிவேன்? How will I know that this is so? இந்த கேள்வியை அவர் கேட்பதற்கான நோக்கம் என்ன என்றால், காபிரியேல் தூதர் சொன்ன அந்த செய்தியை அவர் முழுவதுமாக நம்பவில்லை. நான் எப்படி இதையெல்லாம் தெரிந்து கொள்வேன் என்று அவர் கேள்வி கேட்கிறார். லூக்கா இரண்டு செய்திகளை ஒரு சேர சொல்லுகிறார். ஒன்று யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு, மற்றொன்று இயேசுவின் பிறப்பு.
யோவாஸ்நானனுடைய பிறப்பை பற்றி அவருடைய அப்பா சகரியாவிடம் காபிரியேல் தூதன் தோன்றிய போது அவர் சொன்ன செய்தியை சகரியா கேட்டு நம்பவில்லை. அவர் நம்பவில்லை. மாறாக இதையெல்லாம் எப்படி நடக்கும், இதை நான் எப்படி அறிவேன் என்று ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டு என்பது போல் அவர் கேள்விகளை கேட்கிறார். சிறிது நாட்களுக்கு பிறகு அதே காபிரியேல் தூதன் மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு, திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு தோன்றுகிறார். தோன்றி சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அடுத்த பகுதியை நாம் படிக்கலாம். அதற்கு மரியாள் என்ன சொல்லுகிறாள், படிங்க 33வது வசனம். இது எப்படி ஆகும், நான் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணாயிற்று என்று சொல்கிறார். இது எப்படி நடக்கும் என்று நான் அறிந்து கொள்வேன் என்று சகரியா கேட்பதற்கும், இது எப்படி நடக்கும், நான் திருமணம் ஆகாதவள் ஆயிற்று என்று மரியாள் சொல்வதற்கும் பெருத்த வேறுபாடுகள் இருக்கிறது. சகரியாவின் கேள்வி, கடவுள் தேவதூதரின் வழியாக சொன்ன அந்த செய்தியை அப்படியே நம்பாமல் அதை சந்தேகத்தோடு பார்க்கிறார். ஆகவே அங்கு என்ன நடக்கிறது என்றால், நீ நான் சொன்ன செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைவாய் என்று நினைத்தேன், நீ மகிழவில்லை, மாறாக சந்தேகிக்கிறாய், நம்பவில்லை. ஆகவே இனி நீ பேச மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். அது முதல் சகரியா பேசுவதில்லை. ஆனால் அதே தூதர் மரியாளுக்கு தோன்றின போது, மரியாள் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்ற கேள்வியை நாம் கிரேக்கத்திலே மூல மொழிபெயர்ப்பில் படித்தால் அது சந்தேகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி இல்லை, மாறாக இது எல்லாம் எப்படி நடக்கும் என்று ஆவலிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று ஒரு ஆவலோடு நாம் ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, எக்ஸைட்மெண்ட்ல. இதெல்லாம் எப்படி நடக்கும், நான் திருமணமே ஆகலையே, குழந்தை பிறக்கணும் என்றால் ஒரு திருமணம் நடக்கணுமே, திருமணமே நடக்கலையே, இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று, இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு கேட்கிற ஒரு கேள்விதான் அந்த கேள்வி. ஆகவே அங்கே காபிரியேல் எப்படி நடக்கும் என்று விளக்குகிறார். எப்படி நடக்கும்னா, நீ கல்யாணம் முடிய மாட்டேன், ஆனால் தூய ஆவி உன் மீது வரும், பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நீ ஒரு குழந்தையை பெறுவாய். 2 இடங்களிலும் தூதர் தோன்றி 2 பேருக்கு குழந்தை பிறக்கும் என்ற செய்தியை சொல்லுகிறார். ஒருவர் குரு, கடவுளின் திருச்சமூகத்தில் பணியாற்றுகிறவர், பழைய ஏற்பாட்டு பகுதிகளை எல்லாம் படித்து தெளிந்தவர். இன்னொருவர் ஒரு பாமர விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மரியாள். லூக்கா என்ன வேறுபாட்டை இந்த பகுதியை 2ஐயும் இணைத்து சொல்வதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், மிக படித்த, கடவுளின் சமூகத்திலேயே பணியாற்றுகிற, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ வயது முதிர்ந்தவர்களுக்கு குழந்தை கொடுத்த கடவுளை பற்றி கேள்விப்பட்ட. யாராருக்கு குழந்தை இருக்கிறது? ஆபிரகாம், சாராள், பிறகு இன்னைக்கு படிச்சமே ஹன்னா இல்லையா, எல்கானா, அன்னா, இவர்களெல்லாம் வயது முதிர்ந்த காலத்திலேயே தான் குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். இது யாருக்கு தெரியாதா? சகரியாவுக்கு நிச்சயம் தெரியுமே. கடவுள் வயது முதிர்ந்தாலும் குழந்தையை கொடுக்க வல்லவர் என்கிற உண்மையை சகரியா போன்ற ஒரு குரு அறிந்திருக்கிற வேளையில் காபிரியேல் தூதன் வந்து சொன்னாலும் அவர் நம்பவில்லையே. ஆகவேதான் அவர் பேச்சற்றவராக மாற்றப்படுகிறார். ஆனால் இப்படி எல்லாவற்றையும் படித்து தெரியாத, கடந்த காலத்தில் கடவுள் என்னவெல்லாம் இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறார் என்பதை அவ்வளவாக புரியாத ஒரு பாமர விவசாய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு பெண்ணுக்கு ஒரு தூதர் சொல்ல, அதை அவர் அப்படியே நம்புவதும், அதை நம்புவதில் மட்டுமல்ல, அதை உடனடியாக எப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்ளுகிற ஆர்வமும் இருக்கிற ஒரு பெண்ணாக மரியாள் இருக்கிறார். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் வாட் லூக் வாண்ட்ஸ் டு மேக். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் அ priest who understand how God has acted in the history of Israel. ஆனால் அவருக்கு நம்ப முடியவில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புவதற்கு நீங்கள் அதிகம் படித்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புவதற்கு கடவுள் நம்முடைய சமகாலத்தில் செயல்படுகிறார் என்கிற நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மிக படித்தவராகவோ அல்லது கடவுளின் சமூகத்தில் நிற்பவராகவோ இருக்க தேவையில்லை. மாறாக
என் காலத்தில் கடவுள் செயல்பட மாட்டாரா என்று காத்திருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். மரியாளுக்கு அப்படி ஒரு காத்திருப்பு இருந்தது. என் சமூகம், என் சமகாலத்தில் கடவுள் வரமாட்டாரா, நாங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற அனுதினம் படுகிற வேதனைகளிலிருந்து மீட்பதற்கு மேசியா வரமாட்டாரா என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் திரள் கூட்டத்தின் பிரதிநிதியாக மரியாள் இருக்கிறாள். தூதர் வந்து சொன்னவுடன் உடனடியாக புரிகிறது, நடக்கும். என் காலத்தில் கடவுள் செயலாற்றுகிறார், அதுவும் என் வழியாக. படிப்பறிவில்லாத ஒரு பாமர பின்னணியிலிருந்து வருகிற, விவசாய ஒடுக்குதலிருந்து வருகிற. நான் ஏன் விவசாய ஒடுக்குதல் சொல்றேன்னா, மரியாளின் காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை, இன்றைக்கு இருப்பது போலவே. எப்பொழுதெல்லாம் கொடுங்கோன்மை பேரரசுகள் ஆளுகிறதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகள் செத்துக் கொண்டுதான் இருந்தார்கள், விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருந்தார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் உண்மை. செப்போரிஸ் என்கிற ஒரு இடத்தை சார்ந்தவள் மரியாள். அவருடைய குடும்பம் ஒரு விவசாய பின்னணியிலிருந்து வருகிற குடும்பம். அப்படிப்பட்ட விவசாய குடும்பத்திலிருந்து வருகிற அவளுக்கு தெரிகிறது அப்பா அம்மா படுகிற பாடு என்ன, அனுதினமும் கஞ்சிக்கு எவ்வளவு கஷ்டம், நானும் நான் சார்ந்திருக்கிற சமூகமும் அனுதினமும் பிழைப்பு நடத்துவது எவ்வளவு கடினம். இப்படிப்பட்ட கடின பாடுகளிலிருந்து மாற்றி அமைப்பதற்கும் இந்த கொடுங்கோன்மை ஆட்சியை அகற்றுவதற்கும் மறுபடியும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தருவதற்கும் மேசியா வரமாட்டாரா என்று காத்திருந்த ஒரு சமூகத்தில் இருந்துதான் மரியாள் பேசுகிறாள். காபிரியேல் தூதன் சொன்னவுடன் அதை கேட்டுக்கொள்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று ஆர்வத்தோடு தெரிந்து கொள்கிறார். ஆகவேதான் சகரியா பேச்சற்றவராக மாற்றப்படுகிறார், மரியாள் வாழ்த்து பாட்டு பாடக்கூடியவளாக மாறுகிறார். இன்னைக்கு படித்த பகுதியில் என்ன நடக்குது? இந்த செய்திகளை எல்லாம் மரியாள் கேட்டவுடன் மிக தீவிரமாக உடனடியாக மலைநாட்டில் இருக்கிற, யூதேயாவின் மலைநாட்டில் இருக்கிற சகரியாவின் வீட்டுக்கு போகிறார் இல்லையா? படி 39வது வசனம். தீவிரமாய் போகிறார். இந்த தீவிரம், இந்த ஹேஸ்டினஸ் ஏன்? கடவுள் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கிவிட்டார் என்கிற எக்ஸைட்மெண்ட், என்கிற மகிழ்ச்சி, எப்படியெல்லாம் கடவுள் செயல்பட போகிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற விரைவு அவரிடம் இருக்கிறது. ஆகவேதான் அவர் விரைந்து புறப்படுகிறார், தீவிரமாக புறப்படுகிறார். தீவிரமாக போய் எலிசபெத்தை பார்த்தவுடன் வாழ்த்துகிறார். இங்க பாருங்க, சக்கரியா was muted but Mary was started to sing. இதுதான் கான்ட்ரடிக்ஷன். இதை இந்த லூக்கா படிக்கும் பொழுது இந்த இரண்டு முரண்களையும் நாம் படிக்க வேண்டும். ஒரு பக்கம் குரு கடவுளின் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர், அவர் பேச்சற்றவராக மாற்றப்பட்டு விட்டார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பேச்சற்றவராக மாற்றப்படுவது என்பது ஒரு தண்டனையாக அல்ல, அது தண்டனை இல்லை. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் கடவுளின் மக்கள், ஆபிரகாம் உட்பட, மோசே உட்பட எல்லோரும் கடவுளை நான் செய்கிறேன், இதற்கு என்ன அடையாளம் இருக்குது என்று கேட்டவர்கள் தானே இல்லையா? நீங்க ஆதியாகமம் 15:7 படித்தால் ஆபிரகாமுக்கு கடவுள் அடையாளத்தை கொடுக்கிறார். இதனால் நீ நம்பு, நான் இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறதுக்காக எகிப்துக்கு போறேன், என்ன அடையாளம்? இதோ நான் கையில் பிடிச்சிருக்கிறேன் அந்த தடி, அது பாம்பாக மாறும், அதுதான் அடையாளம். கடவுள் எப்போதும் அடையாளங்களை கொடுக்கிறவர் தான். சக்கரையும் அடையாளத்தை கேட்டது எந்த குறையும் இல்லை, அடையாளத்தை கேட்டதில் எந்த பிழையும் இல்லை. ஆகவே பேச்சற்றவராக மாற்றப்படுவது என்பது ஒரு தண்டனை அல்ல, மாறாக அதை நாம் ஒரு அடையாளமாக புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் a sign, not a punishment. ஆகவேதான் கவனமாக லூக்கா அங்கே போடுகிற வார்த்தை என்பது கோஃபோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை அல்ல. கோஃபோஸ் என்றால் ஊமை ஆக்கப்பட்டான் என்று அர்த்தம். அங்கே போடப்படுகிற கிரேக்க வார்த்தை சைலண்ட் என்று அர்த்தம் தரக்கூடிய சியா என்கிற கிரேக்க வார்த்தை சொல்கிறார். அப்படின்னா என்ன? நீ கொஞ்சம் பேசாமல் இருக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? நீ நம்பவில்லை இல்லையா? நம்பாதவர்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கள். சில பேர் இப்பொழுது பேச வேண்டி இருக்கிறது, நம்புகிறவர்கள் இப்பொழுது பேச வேண்டி இருக்கிறது. அப்படி நம்புகிறவர்கள் பேச விடுத்து நம்பாதவர்களை பேசாமல் இருக்க செய்கிற ஒரு வேலையை இந்த கிறிஸ்துவின் வருகை நிகழ்கிறது. நண்பர்களே, இந்த அட்வென்ட் காலங்கள் கடவுள் நம்பிக்கையோடு நம்ம இருப்பதற்கு அழைக்கிறார். நம் சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை சிக்கல்களிலும் அநீதிகளிலும் மனித வாழ்க்கை துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில், கிட்டத்தட்ட நாம் நம்பிக்கை இழந்து போன நிலையில்
கடவுள் நமக்கு நம்பிக்கை ஊட்ட தன் மக்களின் வழியாக பேசத் தொடங்குகிறார். Advent is a season of God's promises. Be hopeful. நம்பிக்கையோடு இருங்கள், நம்புங்கள். கடவுள் செயல்படுவார் என்பதை நீங்கள் நம்புங்கள். அடிப்படையில் லூக்கா சகரியா ஆலயத்தில் இருந்த போது காபிரியேல் தூதர் தோன்றுகிறார் என்கிற நிகழ்ச்சியினுடைய பழைய ஏற்பாட்டு பின்னணியும் ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு புஸ்தகத்தில் மட்டும்தான் தூதர் காபிரியேலுடைய பெயர் வருகிறது. அது தானியேலின் புஸ்தகம். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 8வது அதிகாரத்திலே 8:25 9:15 இங்கெல்லாம் படித்தால் கடவுளின் சமூகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த குருவுக்கு தேவதூதர் தோன்றி ஒருவர் வருவார், மேசியா வருவார் என்கிற அறிவிப்பை செய்கிறார். இந்த மேசியா வருகிறார், ஆனால் அந்த மேசியாவை இந்த சமூகம் கொலை செய்யும் என்று சொல்கிறார். இங்கிருந்துதான் இந்த லூக்கா இந்த செக்கரியாவுக்கு தூதர் தோன்றி சொல்லுகிற பகுதியினுடைய பின்னணியத்தை எடுக்கிறார். ஆகவே செக்கரியா எந்த வரலாற்றோடு இதை இணைக்கிறார் என்றால், தானியேலின் காலத்தில் நடந்த ஹெலனைசேஷன், கிரேக்க திணிப்பின் காலத்தில் மக்கள் பட்ட பாடுகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக மேசியா தோன்றுவார் என்கிற நம்பிக்கையை தானியேல் அறிவித்தார் இல்லையா? அதுபோல் இப்பொழுது இங்கே காபிரியேல் தூதர் சகரியாவுக்கு அதை அறிவிக்கிறார். ஆனால் அவர் அதை நம்பவில்லை. மரியாள் நம்பியதோடு மட்டுமின்றி விரைந்து சென்று அது எப்படியெல்லாம் நடக்கும் என்று ஆர்வமாக அதை பார்க்கிறாள். ஆகவே அவள் வாழ்த்து சொல்லும் பொழுது அது வெறும் வாழ்த்தாக இருக்கவில்லை. அந்த வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளுகிறது. லூக்கா அடிப்படையில் ஒரு மருத்துவர் இல்லையா? உங்களுக்கு தெரியல, இந்த பகுதியெல்லாம் எழுதுறவர் யாரு? ஒரு மருத்துவர். இந்த பிசிக்கல் மூவ்மெண்ட் இன் வூம் அவருக்கு தெரிகிறது. அம்மா உணர்ச்சி வசப்பட்டால் அல்லது அம்மா எமோஷனலானா குழந்தைக்கு என்ன நடக்கலாம்? குழந்தைக்குள்ளும் நடக்கும். இங்கே மரியாளின் வாழ்த்தை கேட்ட உடனே எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார். அந்த பகுதியை படிச்சா தெரியும். கருவில் இருக்கும் பொழுதே யோவான் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார். அது முதல் வசனம். ஏதோ யோவான் வெளியே பிறந்ததற்கு பிறகு கடவுளுடைய மேசியாவுக்காக பணி செய்யக்கூடியவர் அல்ல. அவர் வயிற்றில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொள்கிறார், நான் இயேசுவிற்காக வழியை ஆயத்தம் செய்ய வந்த ஒரு முன்னோடியாக தீர்க்கது. The birth of John the Baptist is breaking the long silence of prophets. தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல் தீர்க்க தரிசனம் உரைக்காத ஒரு காலம், இருண்ட காலம். கடவுளின் வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் பிறக்கிற ஒருவர் தான் யோவான். 200 ஆண்டு கால தீர்க்க தரிசன அமைதிக்கு பிறகு ஒரு பெரும் குரலாக பேசுகிற, இந்த வார்த்தை படிச்சோம்னா வனாந்தரத்தில் ஒலிக்கிற குரல், வாய்ஸ் ஃப்ரம் த வைல்டர்னஸ். வனாந்தரத்திலிருந்து ஒலிக்கிற ஒரு குரலாக பிறந்த ஒரு மனிதன் தான் யோவான் ஸ்நானகன். வயிற்றில் இருக்கும் பொழுதே துள்ளினான். நான் மேசியாவுக்காக வழியை ஆயத்தம் செய்வதற்காக பிறக்கப் போகிறவன் என்பதை கருவில் இருக்கும் பொழுதே புரிந்து கொண்ட ஒரு மனிதர் யோவான் ஸ்நானகன். மரியாளின் வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. நாம் இன்றைக்கு பலரையும் பார்த்து வாழ்த்து சொல்லுகிறோம் இல்லையா? நாம் சொல்லுகிற வாழ்த்து எந்த அளவிற்கு நம்முடைய மன ஆழத்திலிருந்து வருகிறது, எந்த அளவிற்கு நம்முடைய எமோஷனல் பிளாட்ஃபார்மிலிருந்து வருகிறது என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாரும் வெளிப்படையாகவே வெளிப்புறமாகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். Nothing was happened inside when we wish somebody. யாரையாவது நீங்கள் வாழ்த்தும் போது வாழ்த்து பெருக அந்த மனிதன் அல்லது மனுஷனுக்குள் ஏதாவது நடக்கும்படியாக உங்கள் வார்த்தைக்குள் ஒரு கணம் இருக்க வேண்டும், உங்கள் வார்த்தைக்குள் ஒரு பொருள் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்புறத்திலே செய்து கொண்டிருந்தால் அதை சொல்லுகிற உங்களுக்கும் பயனில்லை, அதை கேட்கிற அவர்களுக்கும் பயனில்லை. மரியாள் வாழ்த்தினாள். கருவில் இருக்கிற குழந்தை துள்ளுகிற அளவிற்கான வாழ்த்து. நீங்கள் யோசித்து பார்த்தால் மரியாள் என்கிற மாபெரும் விசுவாசத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் மறந்து போயிருந்த இஸ்ரவேலுக்கு
நம்ப மறுத்த குருத்துவ சமூகத்துக்கு மீண்டும் உறக்க சொன்ன ஒரு பெண்ணாக மரியாள் வருகிறார். அவளுடைய வாழ்க்கை குழந்தையை துள்ள வைக்கிறது. குழந்தை வெளியில் இல்லை, கருவில் இருக்கிறது. நம்முடைய வாழ்த்துக்கள் ஆழமானவைகளாக மாற மாற அதை கேட்கிறவருடைய மனதுக்குள்ளும் அவனுடைய உள்ளத்திற்குள்ளும் அது கிரியை செய்கிறது. ஆகவேதான் மரியாளை பற்றி சொல்லும் பொழுது இது எல்லாம் எப்படி நடக்கும் என்று அவள் தன் மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்ததாக லூக்கா சொல்கிறார். நீங்கள் ஒரு கடவுளின் செய்தியை கேள்விப்படும் பொழுது அதை முதலாவது நம்ப வேண்டும். நம்பினதற்கு பிறகு அதை குறித்து சிந்திக்க வேண்டும். சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை எப்படியெல்லாம் நடைபெறும் என்கிற அறிந்து கொள்ளுகிற ஆவல் உங்களுக்குள் வர வேண்டும். இவைகளெல்லாம் வந்தால் நாம் கடவுள் நம் சமகாலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு இருக்கிற மக்களாக நாம் வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் எவ்வளவு பக்தியாக இருந்தாலும், கடவுளின் சமூகத்திலேயே இருந்து கொண்டிருந்தாலும், ஒரு குருவாக இருந்தாலும் கூட கடவுளின் செயல்பாடு நமக்கு புரிவதில்லை. யார் ஒருவர் நம் சமகாலத்தில் கடவுள் செயல்பட மாட்டாரா என்று இயங்குகிறாரோ அவர்களுக்கு கடவுளின் குரல் புரிகிறது. மரியாளுக்கு புரிகிறது. எலிசபெத் என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? விசுவாசித்தவளே பாக்கியவதி. பொது மொழிபெயர்ப்புல படிக்கிறேன், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேர் பெற்ற. நம்பிய நீ பேர் பெற்ற. இன்றைக்கு பல விதங்களில் நாம் நம்பிக்கை இழந்து சோர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சமூகம், நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையிடங்களில் ஏற்படுகிற குழப்பங்கள், அல்லது திருச்சபைக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிற குழப்பங்கள், அவைகளெல்லாம் நம்மை ஒரு விதத்தில் சோர்வடைய செய்கிறது, நம்பிக்கை இழக்க செய்கிறது. நம்பிக்கை இன்மைகளுக்கு மத்தியில் காபிரியேல் போன்ற கடவுளின் வார்த்தைகளை பேசுகிற மக்களின் வழியாக மீண்டும் நம்முடைய நம்பிக்கைகளை மீட்டு புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரம் எதற்காக? அதற்காகத்தான் இந்த வருகையின் காலம். சகோதர சகோதரிகளே, மீண்டும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். கடவுளை நம்புவதற்காக சாத்தியங்கள் இல்லைதான். நீங்கள் யோசித்து பாருங்கள். வயது முதிர்ந்ததற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கும் என்றால், குழந்தை பெறுவதற்காக அவள் உடம்பில் இருக்கிற அவைகள் வேலை செய்யாமல் போகும். அப்படித்தானே? மெனோபாஸ் வந்துவிடும். அதற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை என்றாலும் குழந்தையை கடவுள் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை யார் வைத்திருக்கிறார்கள்? அவர்களுக்குத்தான் தெரிகிறது நம்பிக்கை இன்மைக்கு மத்தியில் கடவுள் எப்படி செயல்படுகிறார். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஆணின் துணை வேண்டாமா? ஒரு பெண் தனியாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆண் துணை இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்வது? மரியாள் கேட்கிறாங்களே, நான் கன்னி ஆயிற்றே, ஆணின் துணை இல்லாமல் குழந்தை பிறக்கும் பரிசுத்த ஆவியின் துணையால் என்று நம்பினால் நீங்கள் இந்த அட்வென்ட் காலத்தில் கிறிஸ்து நம் சமகாலத்தில் செயல்படுகிறார் என்பதை அறிந்து. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஏன் இவர்களெல்லாம் நம்புகிறார்கள்? சகரியா ஏன் நம்பவில்லை? ஒரே செய்திதான். நம் சமகாலத்தில் யாரெல்லாம் நம் மனித துக்கங்களை புரிந்து கொண்டார்களோ, அல்லது கடவுள் செயல்பட மாட்டாரோ என்று ஏங்குகிறார்களோ, அவர்களுக்கு கடவுளுடைய குரல் கேட்கிறது. அதை அவர்கள் நம்ப தொடங்குகிறார்கள். Even though it is impossible, but God made possible. நடக்காது என்று உறுதியாக நம்புகிற ஒரு சமூகத்திற்குள் நடக்கும் என்று நம்புகிற சிலர் இருக்கத்தான் செய்கிறார். அவர்களின் வழியாகத்தான் கடவுள் செயல்படுகிறார். நம்பிக்கையின்மை சூழல் தான் நம்முடையது என்றால் இந்த இரண்டு பெண்கள் நமக்கு புதிய நம்பிக்கையை தொடங்கி வைக்கிறார்கள். மரியாளும் எலிசபெத்தும் குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லாத இரு பெண்கள், இருவரும் இணைந்து ஒருவரையொருவர் வாழ்த்திக் கொள்கிறார்கள். மேசியா என் வழியாக பிறக்கப் போகிறார், மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் செய்கிறவர் உன் வழியாக பிறக்கப் போகிறார். ஒரு புதிய மாந்தத்திற்கான ஒரு புதிய தலைமுறையை நாம் இரண்டு பேரும் சேர்ந்து தொடங்கி வைக்கிறோம் என்கிற மட்டற்ற மகிழ்ச்சி தான் அந்த இரண்டு பேரையும் இணைந்தது. 3 மாதங்கள் எலிசபெத்தோடு மரியாள் தங்கினாள். அவர் திரும்ப போய்விட்டார். எலிசபெத்தோடு அவள் தங்கிய காலத்தில் பாடிய ஒரு பாட்டு இருக்கிறது.
அந்த பாட்டு இன்றைக்கு நம்முடைய பகுதி அல்ல, அது வரப்போகிற வாரத்தில் வரும். அந்த பாட்டு மரியாவின் உள்ளம் என்ன என்று சொல்லுகிற பாட்டு, மரியா என்ன நினைக்கிறார் என்று சொல்லுகிற பாட்டு. ஆங்கிலத்தில் மேக்னிஃபிகேட் என்று சொல்லுகிறோம். மரியாளின் கீதம், மரியாள் என்பவர் யார் என்று சொல்லுகிற ஒரு பாட்டு அந்த பாட்டு. நண்பர்களே, கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற சமூகம் நாம் எப்படி வருகைக்காக ஆயத்தப்படுவது என்றால், ஏற்கனவே நிகழ்ந்துவிட்ட கிறிஸ்துவின் வருகை நம்பிக்கை இன்மையின் சூழல்களில் நம்பிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்தது போல இன்றைக்கும் நம் காலத்தில் கடவுள் செயல்படுவார். இன்றைக்கு கிறிஸ்துவர்களை எதிர்க்கிற சக்திகள் அல்லது கிறிஸ்துவர்களுக்குள்ளாகவே இருக்கிற குழப்பங்கள் அல்லது இறை ஆளுகையை உருவாக்குவதற்கு எந்த சாத்தியங்களும் இல்லை. அநீதி தான் ஆட்சி செய்கிறது, சூழ்ச்சி தான் வெல்லுகிறது, போலியும் பொய்யும் தான் எல்லாவற்றையும் கெடுக்கிறது. எங்கே நீதி இருக்கிறது, எங்கே உண்மை இருக்கிறது, எங்கே கடவுளின் ஆளுகை வெல்லப் போகிறது என்கிற கவலைகள் நமக்கு இருந்தாலும் ஒன்றை நம்ப வேண்டியிருக்கிறது. இத்தனை சாத்தியமின்மைகளுக்கு மத்தியிலும் கடவுள் சாத்தியப்படுத்துகிற சிலரை தேடுகிறார். அப்படி தேடி கண்டுபிடித்து இருப்பவர்கள் தான் மரியாள், எலிசபெத். இன்றைக்கு நாமும் கடவுள் நம் வழியாக செயல்படுவதற்கு நம்மை கடவுள் கருவியாக கேட்கிறார். மரியாள் ஏதோ தன்னுடைய கருப்பையை கடவுளுக்கு என்று கொடுத்தவள் அல்ல, அதற்கென்று தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்டவள், இயேசுவை சிலுவை வரைக்கும் பின்தொடர்ந்தவள். கடவுள் நம் வழியாக செயல்படுகிறார். நம்பிக்கை இன்மைகள் அப்பி கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையின் தீபங்களை ஏற்றி வைக்கிற அட்வென்ட் காலம்